அவரு பாடு தான் தேவையானு சொல்லுவான். நல்லா சம்சாரிப்பா தான் அது சொல்ல மாட்டேன். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு ஒருத்தர் விஜய் ரசிகர் கண்டிப்பாக இருப்பாங்க. நாங்கள் விபச்சாரின்னா இப்போ அவங்களும் விபச்சாரி தான். தொடப்பு கடையில் அடித்தாலும் நல்லது தான். அது பெண்களாக சேர்ந்து அவரை காலில் கிடக்கிறதையும் அடிக்கலாம், கையில் பெருக்கிறதையும் அடிக்கலாம். பெண்கள்னா அவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சு அவருக்கு முட்டாள், அவர் அறிவில்லை. அவனுக்கு தாய் அக்கா தங்கச்சியில் கூட அம்மாரி தான் சொல்லலாமா? தப்பு தானே அது. அவர் என்ன தண்டனை கொடுக்கலாம், நீங்கள் அந்த தண்டனை கொடுங்க. அம்மாரி சொல்லக்கூடாது, தப்பு அது வார்த்தை. பொண்ணை கூட இட்டுமே கட்டி போட்டு ஒரு 20 வருஷம் உள்ள போடுவோம். விஜய் ரசிகைகள்லாம் இருக்காங்கல்ல பெண்கள், அவங்க எல்லாரும் விபச்சாரின்னு சொல்லியிருக்காரு திமுகவை சேர்ந்த ஒரு நபர். அவரு பாடு தான் தேவையானு சொல்லுவான். நல்லா சம்சாரிப்பா தான் அது சொல்ல மாட்டான். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என்னப்பா அவனை பெற்றவும் பொம்பளை, அது போல் தப்பு தான். என்னப்பா சொல்கிறது, அது போல் சொல்லக்கூடாதுல்ல. விபச்சாரம்னா என்ன தெரியுமா? அதுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டவங்க தான் அந்த வேலை செய்வாங்க. அது எல்லாரையும் சேர்த்து சொல்லக்கூடாது. உலகத்தில் எல்லாருமா அவங்க அம்மாவை தேவையாலாப்பா பெற்றவளா, நாங்கள் இன்னும் பெற்றவளை தேவையாலாப்பா அப்படி சொல்லக்கூடாதுப்பா, தப்பு. அவங்க தேவையான இருந்தாலும் சம்சேரியாக இருந்தாலும் நம்ம தாயாக ஏற்றுக்கிறவங்க தான் சம்சேரி. அவங்க எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். நீ கூட எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போ, நீ எப்படி ஒன்றாலும் வாழ்ந்துட்டு போ. ஆனால் அடுத்தவங்க ஒன்று சொல்லக்கூடாது. நல்லபடியாக இருத்தை வச்சு நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சுப்போம். எப்படிமா இருக்கு உங்கள் மனநிலை இந்த வார்த்தையை கேட்டோன்னே? அதுதான் நான் அந்த ஒரே வார்த்தை சொன்னேன்னே. அவன் ஆம்பளையிலே சேர்த்து கிடையாது. ஆம்பளை அந்த வார்த்தை சொல்லறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் சொல்கிறது அவ்வளோதான். அவனும் ஒரு தாய் வச்சுன்னு போதான். எதுக்கு சொன்னேன்? அவன் அம்மா வயிற்றுல போதாங்கன்னா அந்த வார்த்தை வெளியே விடக்கூடாது. நல்லவங்களுக்கு நல்ல வார்த்தை வரணும். இனி அவங்க கெட்டவங்களாம் இருந்தாலும் திருத்தணும். அவங்கள அது திருத்தணும் மனுஷன். அவங்க எப்படி இருந்தாலும் மாறுறவங்க மனுஷன். வணக்கங்க. வணக்கம். விஜய் கட்சியில் உள்ளவங்க எல்லாமே விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு திமுகலேருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது அவரு கூட பிறந்தவங்களும் அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள சொல்கிற மாரி தான் எங்களை சொல்கிற மாரி. விஜய் ரசிகர்களை சொல்கிறவங்க அவங்க கூட இருக்கிறதுனால அப்படி சொல்கிறேன்னா, அப்புறம் அவங்க அக்கா தங்கச்சியும் சொல்கிறது மாரி தான். அவங்க அக்கா தங்கச்சி அவர் சொன்னான்னா எங்களை சொல்கிற மாரி நினச்சிக்கோங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் மனநிலை எப்படிமா இருக்குது? கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க, ஒரு அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தவங்க தானே. ஒரு பொம்பளை வயிற்றுலேருந்து பிறந்துட்டு அப்படி பேசுறது எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி பேசுகிறாரு அவர்? திமுகவை சார்ந்த நிறைய பேர் இதே மாதிரி தான் கேவலமாக பேசியிருக்காங்க. கட்சின்றதுன்ற வச்சுக்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போடுங்க ஓட்டு. அதுக்காக அடுத்தவங்களையே அசிங்கப்படுத்துகிறாங்க. அடுத்தவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க போடுறாங்க. அவங்க இஷ்டம். விஜய் பிடிக்குது போடுறாங்க. திமுக கட்சிக்காரங்க அவங்களுக்கு பிடிக்குது அவங்க போட்டுட்டோம். எதுக்கு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க? சரி, இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறவங்களுக்கு எந்த மாதிரி வார்த்தையில் பதில் கொடுக்க விரும்புகிறீங்க? எது மாதிரி இல்லை. அவரும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவர், அம்மா வயிற்றுல பிறந்தவர். அவரு என்ன தானே மானத்துலேருந்து வந்தார். அவரும் ஒரு பொம்பளை வயிற்றுலேருந்து வந்தவர் தானே. அவருக்கும் மனைவி இருக்கும், அவருக்கும் அம்மா இருக்கும், அவருக்கும் தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும், பொண்ணு இருக்கும். அவங்களே அசிங்கப்படுத்துகிற மாரி தான் அது. இவங்கள அசிங்கப்படுத்துகிற மாரி இல்லை, அவங்களே அசிங்கப்படுத்துகிற மாதிரி. இதெல்லாம் யாருக்கு வீழ்ச்சியாக மாறும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி பெண்கள் அசிங்கமாக பேசுறது? எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு தான் இல்லை, அவங்க சொந்தக்காரே பார்த்தாலே அசிங்கப்படுத்துவாங்க. இப்படி ஒரு பொண்ணை பற்றி பேசுனா என்னை பற்றி பேசுகிற மாரி தான் அவங்களே கேள்வி கேட்பாங்க. எது கட்சிக்காக எதை வேணாலும் பண்ணுவீங்களா, எதை வேணாலும் பேசுவீங்களா பொம்பளைங்கள? அவங்களே கேள்வி கேட்பாங்க. வெளியில் சொல்ல முடியலனாலும் உள்ளுக்குள்ளே கேட்பாங்க. அவ்வளோ. திமுகவை சேர்ந்த ஒரு பேச்சாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் ரசிகைகள் எல்லாருமே விபச்சாரின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க வீட்லேயும் விஜய் ரசிகர் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களும் விபச்சாரி தானா? நாங்கள் விபச்சாரின்னா அப்போ அவங்களும் விபச்சாரி தான். வீட்டுக்கே அப்படியே திமுக கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு ஒருத்தர் விஜய் ரசிகர் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அவங்களாம் விபச்சாரின்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். அவங்க விபச்சாரின்னா அப்போ நாங்களும் விபச்சாரி. அவங்க நல்லவங்கன்னா அப்போ நாங்களும் நல்லவங்க தான். இந்த மாதிரி பேசலாமா? அந்த மாதிரி பேசுனதே ஃபஸ்ட்டு தப்பு. அவர் ஆக்டராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவரை ரசிக்கிறதோ ரசிக்காதோ எங்களோட தனிப்பட்ட உரிமை. அதை அவங்க யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அது எங்களோட தனிப்பட்ட ரைட்ஸு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பெண்களை அவமதிச்சுட்டே வராங்க. பாலியல் வன்கொடுமை அவங்கள தான் அதிகமாக நடக்குது. இந்த மாதிரி பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறதும் அவங்க கட்சியில் தான் அதிகமாக பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் எல்லாரும் சேஃபாக இருக்காங்களா, அதை மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. யார் எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. என்ன வேணால் நடக்கட்டும், எது வேணால் ஆகட்டும், யார் உயிர் வேணால் போட்டோம், அவங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா, அவங்க வீட்டில் பொம்பளை பசங்க சேஃபாக இருக்காங்களா, அதை மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. மற்றபடி சொசைட்டிக்காக எதுக்காக இது வரைக்கும் நின்னதாக கிடையாது, கொஸ்டின் பண்ணதாக கிடையாது. இந்த செகண்ட் வரைக்குமே எவ்வளோ பாலியல் வன்கொடுமை இருந்துக்கு, இது வரைக்கும் யாரோ ஒரு ஸ்டெப் எடுத்து கேட்டதாக சரித்திரமே கிடையாது. மேடம், நேற்று விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு நேரடியாக போயிருக்காரு இதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்ட் தானேண்ணா? அவர் கொடுத்ததுல எதுவும் தப்பு இல்லையே.
யாரும் வந்து யாரையும் பற்றி பேசக்கூடாது ஃபஸ்ட்டு. அதுதான் அவங்க பர்சனல் விஷயம். தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பெண்கள் நீங்க என்ன பதிலடி சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? செருப்பால் அடிக்கணும், வேற எதுவும் பண்ண முடியாது. செருப்பால் அடிக்கணும். கண்டிப்பா சார் செருப்பால தான் அடிக்கிறவங்களெல்லாம். அது எப்படி சொல்லலாங்க? அது எப்படி சொல்லலாம்? தப்பு இல்லை அது. அது எல்லாமே அப்படியே இருந்துருவாங்களா சொல்லுங்க? அவங்களும் குடும்பத்தால தானே. அதை எப்படி சொல்லலாம்? தப்பு இல்லை அது. நீங்க அந்த நியூஸ் பாத்தீங்களா? நியூஸ் பார்க்கலங்க. வைரலா இன்னைக்கு 2 நாள் அதான் போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? அது திமுகவை சேர்ந்த நபர் சரி, இந்த மாதிரி இவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு. அந்த மாதிரி சொல்றதுக்கு சொல்லக்கூடாது. சொன்னது தப்பு தான் அது. அவருக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம்? தண்டனை கொடுக்கணும்னா இல்லைங்க, அந்த மாதிரி சொன்னவங்களை வந்து தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆ? ஆமா, அந்த மாதிரி ஏன் சொல்லணும்? பொம்பளை அந்த சொல்ல தப்பு தானேங்க. சொல்லுங்க. ஆனா திமுக எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. அது எடுக்கணும். அவங்க ஆட்சி ஓடுது இல்லைங்களா? இப்போ நம்ம ஆட்சி வரும்போது நமக்கு வரும். எந்த ஆட்சி? நம்ம ஆட்சி எந்த நம்ம ஆட்சின்னா நம்ம அண்ணன் ஆட்சி தான் வரணும். விஜய் அண்ணன் தான் வரணும்ண்ணே. விஜய் அண்ணன் தான் வரணும். கண்டிப்பா வரணும். அவர் தான் முதல் வர உட்காரணும். நீங்க ஒரு அண்ணன் ஸ்தானத்துல அவரை பாக்குறீங்க. கண்டிப்பா. அவருடைய ரசிகைகள்லாம் விபச்சாரின்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு அது திமிரு தனாவட்டில் ஜாஸ்தி இருக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. அவரை எதால அடிக்கணும்? கட்டையால் அடிக்கலாம், வேற எதை வேணாலும் அடிக்கலாம். அவர் எதால அடிச்சாலும் தகும். அவரு தொடப்பு கட்டையால் அடிச்சாலும் நல்லதுதான். அப்படிதாங்க அடிக்கணும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. அவருக்கு தக்க நடவடிக்கை கொடுக்கணும் சார். அது பெண்களாக சேர்ந்து அவரை என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அவர் எதால் அடிக்கணும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அடித்தாதான் அவருக்கு அறிவு வரும். காலில் கிடக்கிறதுலையும் அடிக்கலாம், கையில் பெருக்கிறதையும் அடிக்கலாம். அவர் பெண்கள்னா அவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சு அவருக்கு. அவருக்கு முட்டாள், அவர் அறிவில்லை அவருக்கு. இப்படி பேசுறதுக்கு எவ்வளவு தைரியமா அவங்களுக்கு? அவருக்கு தைரியம் கொடுத்தது யாருன்னா அவருக்கு தான் தெரியணும். தைரியம் கொடுத்தவனும் இவனையும் சேர்த்து தான் கொடுக்கணும். அவனை போட்டு அடிக்கணும் கட்டி. ஆ. ஆமாம், அவனை மாரி சொல்லாமா? எல்லாமே பொண்ணுங்க தாய் தானே. அவனுக்கு தாய் அக்கா தங்கச்சியில் கூட அதுமாரி பேசலாமா? தப்பு தானே அது. ஆ, யாரும் தான் என் வந்தால் ஆட்சியில் வந்தால் யார் நல்லது செய்கிறாங்க கெடுத்து செய்கிறேன்னு தெரிய போகுது. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நல்லது பொதுவான இடம். அதுக்கு ஏன் அதுமாரி பேசணும்? இவரும் ஒரு பேசி தப்பாக பேசுகிறார். எல்லாமே தாய் மாமன் தான் சொல்ல எங்கள் அங்கம் கொதிக்குது. அவரை கிண்டல் பண்ண சொல்ல, கேலி பண்ண சொல்ல. ஏன் நான் சொல்ல எனக்கு எல்லாமே அண்ணன் தம்பி, எனக்கு கூட பிறந்த பொறுப்பு படத்தில் சொல்ல அந்த மாதிரி சொல்லியிருந்தா எவ்வளோ ஒரு பேர் இருக்கும். எல்லாமே என் தாய் மாமன் அப்படின்னு ஏன் அந்த ஒரு வார்த்தை சொன்னார்? எவ்வளோ கிண்டல் பண்ணுறானுங்க, பின்னாலே மின்னும் பேசி சிரிக்கிறானுங்க கூட இருக்கிறவங்கள. தப்பு இல்லாது அந்த சொல்லாமல் அவர் என் தம்பிங்க கூட பிறந்த பொறுப்புக்கும் என் சகோதரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா யாருமே அவங்கள கிண்டல் பண்ண போகிறதில்ல. இங்க பாருங்க, இது சொன்னது வந்து திமுக சேர்ந்த நபர். விஜய் ரசிகைகள் எல்லாரும் விபச்சாரின்னு திமுகல இருக்க ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க தப்பு தான். நீங்கள் எதுவும் செய்யணும், தண்டனை கொடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவருக்கு என்ன அவர் என்ன தண்டனை கொடுக்கல, நீங்கள் அந்த தண்டனை கொடுங்க. இதுமாரி சொல்லக்கூடாது. எல்லாமே நாங்கள் பொம்பளை தான், அதுமாரி சொல்லக்கூடாது. தப்பு அது வார்த்தை. அந்த அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க நீங்க? அதான் நம்ம சொல்ல முடியாது. அது அரசாங்கம் பார்த்து கொடுக்கணும். அரசாங்கம் கொடுக்கல, தண்டனை கொடுக்கல. நீங்க எப்படி கொடுப்பீங்க? நம்ம கொடுக்க முடியும். நம்ம என்ன கொடுக்க முடியும்? என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அவருக்கு? அவர் ஒண்ணே கூட இட்டுமே கட்டி போட்டு ஒரு 20 வருஷம் உள்ள போடுவோம். அவ்வளவுதான். ஏமா பெண்கள் இவ்வளவு இழிவா பேசுறானா எவ்வளவு தைரியம் இருக்கும்? அவனுக்கு அவள் தைரியம் தான் சொல்லிக்கிறான். இல்லாத தைரியம் இல்லாத சொல்லிக்கிறான். அப்ப என்ன மாதிரி ஆளா இருப்பானா அவனுக்கு பின்னாலே தான் இருக்கணும். அவனை எதை வச்சு அடிக்கணும் சொல்லுங்க? எதனா வச்சு அடிக்கட்டும், ஜெயிலில் போடுவோம். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. சரி. ஆமா, நீங்க அரசாங்கத்தை பார்த்து இட்டும் போய் அது என்ன தீர்ப்புக்குது சொன்னோரு அந்த தண்டனை கொடுங்க. அவ்வளவுதான். இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வரணும்ன்றீங்க? அது இட்டும் போறாங்களே உள்ள தள்ளுறாங்க, அதை பற்றி கவலை கிடையாது. அவங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதை செய்யட்டும்.